Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா முட்டை பிஸ்கட் தான் பார்க்க போறோம். இத எக் பிஸ்கட், காயின் பிஸ்கட் இல்லனா பேபி பிஸ்கட்னு கூட சொல்வாங்க. முன்னாடி பேக்கரிஸ்ல ரொம்ப அவேலபிளா இருந்துச்சு. பட் இப்போ ரொம்ப கம்மி தான். பட் இது ரொம்ப கிறிஸ்பியா டேஸ்டியா இருக்கும். குட்டீஸ்க்கு கண்டிப்பா பிடிக்கும். சோ இத நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. வாங்க அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். First, அதுக்கு தேவையான ingredients என்னன்னு பார்க்கலாம். தேவையான ingredients maida, powder sugar, melted butter, baking powder, eggs, vanilla essence. ஒரு பவுல்ல first முட்டை அடிச்சுக்கோங்க. அடிச்சு ஊத்திட்டு நல்லா விஸ்க் பண்ணிக்கோங்க. இப்போ அது கூட பவுடர் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சுகரும் எக்கும் நல்லா blend ஆகுறது மாதிரி நல்லா விஸ்க் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ சுகரும் முட்டையும் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அது கூட என்ன ஆட் பண்ண போறோம்னா பேக்கிங் பவுடர், அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. கூடவே melted butter ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அதில் மைதா ஆட் பண்ணுறோம். மைதா வந்து கொஞ்சமா ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணுங்கள். எல்லாத்தையும் சேர்த்து ஆட் பண்ணிடாதீங்க. லம்ப்ஸ் எதுவும் ஃபார்ம் ஆகாமல் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ நமக்கு பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப வாட்டரியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. இப்படி இருக்கணும். இதுதான் கரெக்ட் கன்சிஸ்டன்சி. இப்போ பேக்கிங் ட்ரேயில் கொஞ்சமாக பட்டர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா க்ரீஸ் பண்ணிக்கோங்க ட்ரேயை. அதில் மைதா டஸ்ட் பண்ணிக்கோங்க. ஈவனாக எல்லா இடத்துலையும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. எக்ஸஸாக இருக்கிற மைதாவை வந்து டிஸ்கார்ட் பண்ணிடுங்க. இப்போ ஒரு குட்டி ஸ்பூன் எடுத்து சிங்கிள் ட்ராப்ஸாக வைங்க. ஸ்பேஸ் விட்டு குட்டி ட்ராப்ஸாக வைங்க. ட்ரே ஃபுல்லாக இப்படி ட்ரே ஃபுல்லாக குட்டி ட்ராப்ஸாக ஊற்றி வச்சுக்கோங்க. இப்போ அதே இது பைப்பிங் பேக்கில் எப்படி ஃபில் பண்ணிட்டு பண்ணலான்னு பார்க்கலாம். பைப்பிங் பேக்கில் நாஸ்டில் போட்டுக்கோங்க. இந்த நாஸ்டில் போட்டுக்கோங்க. போட்டு பேட்டரை பேக்கில் ஃபில் பண்ணிடுங்க. இப்போ எல்லாம் ஒரு சிங்கிள் ஸ்குவீஸ் குட்டி ட்ராப்ஸாக சிங்கிள் ஸ்குவீஸ் பண்ணுங்கள். இப்படி ட்ரே ஃபுல்லாக ஸ்குவீஸ் பண்ணி வச்சுட்டு பேக் பண்ணிடுங்க. இப்போ நம்மளோட கிறிஸ்பியான முட்டை பிஸ்கட் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இதை எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதை உடைக்கிற டைம் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்ட்டு. இது எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். என் ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.